இதற்காகத்தான் தயங்கினோம். லக்ஷ்மி நாராயணர் மயங்கி விழுந்து விட்டால் இந்த உலகத்தின் சமநிலையும் அதோடு செல்வ செழிப்பெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். இப்போதும் நேரமுள்ளது காவியமாத்தா. தவத்தால் நீங்கள் பெற்ற இந்த சக்தியை அவமானப்படுத்தாதீர்கள். என்னுடைய தவத்திற்கு வலிமை இருந்தால், என்னுடைய பக்திக்கு சக்தி இருந்தால், இந்த கணமே அனைவரும் மயங்கி விழ வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் மயங்கிவிட்டால் இந்த உலகமும் இருளில் மூழ்கிவிடும். நம்ப முடியவில்லை. என்னுடைய தவ வலிமை எவ்வாறு தோற்று போயிற்று? எண்ணங்களில் அநியாயம் இருந்தால், அதோடு உலகம் அழிவது லட்சியமாக இருந்தால், பிரம்மாஸ்திரமும் செயலிழந்து போகிவிடும் காவியத்தாயே. அதோடு உங்கள் லட்சியமோ உலகை காக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணரை வீழ்த்துவதற்காகவே இருந்தது. எங்கள் அன்பின் கேடயமானது உங்களது தவபலத்தை பலவீனமாக்கிவிட்டது. எங்கள் உத்தேசத்தின் பலம் உங்கள் பழிவாங்கும் பானத்தை விட பலமாக இருக்கிறது. இப்போதும் கூறுகிறேன், அனைத்தும் பார்த்து விட்டீர்கள். ஆகையால் பிடிவாதத்தை விடுங்கள். அதர்மத்தின் மார்க்கத்தை தியாகம் செய்யுங்கள். உங்கள் தவபலத்தை நினைத்து அகங்காரம் கொள்ளாதீர்கள். மயக்கத்தில் படுத்து கிடக்கும் தெய்வகணங்களை எழுப்பி விடுங்கள். காவியமாத்தா, தேவர்கள் இப்படி மூர்ச்சி அடைந்து விட்டால் இந்த சிருஷ்டி தன்னுடைய சமநிலையை இழந்துவிடும். தர்மத்திற்கு அநீதி நிகழும். தாங்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டால் தாங்கள் செய்த குற்றத்திற்கு தங்களை தண்டிக்க மாட்டோம் தாயே. என்ன குற்றமா? மகன் மேல் அன்பு வைப்பது, உதவி நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வது எப்போதிலிருந்து குற்றமானது நாராயணரே? இதனால் இந்த உலகத்திற்கு கெடுதல் நடக்கும் என்றால் அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதற்கு முன்னால் நான் என்னுடைய தவ சக்தியால் உங்கள் அன்பு வலிமையை வீழ்த்தாமல் இருக்க இங்கிருந்து சென்று விடுங்கள் லக்ஷ்மி நாராயணா. காரணம், நான் இருக்கும் வரையில் இந்த ஆசிரமத்திற்குள் இந்த அசுரர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. அதோடு இவர்கள் பாதுகாப்பிற்காக தேவகணங்களை இவ்வாறு விட்டு விட இயலாது. அவ்வாறு செய்வதற்கு நான் சிறிதும் தயங்க மாட்டேன். காவியத்தாயே, அசுரர்களுக்கு துணை புரிந்து தாங்கள் தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தாங்கள் இவர்களை பாதுகாத்து நம் உலகத்தை ஆபத்தில் தள்ளுகிறீர்கள். இப்போதும் நேரம் இருக்கிறது, ஒப்புக்கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள வேண்டியதை நான் அறிந்து கொண்டேன். இதற்கு மேல் நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் கூறுகிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். காவியமாத்தா,
லக்ஷ்மியை அவமதிப்பது என்னை அவமதிப்பது போலாகும். அவமானத்திற்கு முன்னால் மரியாதை மற்றும் பிடிவாதத்திற்கு முன்னால் கெஞ்சுவது இனி நடக்காது. தபோபலத்தின் கர்ப்பம் மற்றும் பிள்ளையின் பாசத்தினால் தாங்கள் தர்மத்தை அவமதித்து விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனை அவமதித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை தூண்டிவிட்டீர்கள் காவிய மாதா. தங்களை